Daily. Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா என்னன்னா ஒரு மேயருடைய கணவர் கைது செய்யப்படுறாங்க. மண்டல தலைவர்கள் ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய மண்டல தலைவர்கள் ரிசைன் பண்ணப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. அப்பட்டமா இது எல்லாமே தெரியுது. ஏன் இது எல்லாம் மூடி மறைச்சு அந்த மேயரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க? யார் நினைக்கிறது காப்பாற்றணும்? மதுரையில் இல்லை, ஒட்டுமொத்தமா இப்ப அண்ணன் காந்தி அவர்கள் சொல்லும் போதே எஃப்ஐஆர் போட்டதையே வந்து இழிவுபடுத்துறாருன்னா அப்ப யார் அவர் நேரடியா குறிப்பிடுறாருன்னா காவல்துறையோட இன்சார்ஜா இருக்கக்கூடிய முதல்வரை தான் குறிப்பிடுறாரு. ஒரு எஃப்ஐஆருக்கே மதிப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே மேலே, அதாவது திமுகவுடைய மேல்மட்டத்தில் உள்ளவங்க வரைக்கும் இந்த ஊழலுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத தான் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் விரிவாக நமக்கு சொல்ல வருது. காப்பாத்துறாங்க, மேயரை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற இடம். நீங்க அதாவது அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது, ஒரு மேயர் பதவியில் இருக்கும்போது அவர்களை கைது செய்யாம அந்த குற்றத்துக்கு அவர்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கணவரை கைது செய்யறதுங்கிறத எப்படி வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதுல பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கு பாருங்க, அந்த எஃப்ஐஆர்ல கூட சும்மா என்னென்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த ஐடி சட்டங்கள் இருக்குல்ல, ஐடி சட்டங்களை தான் போட்டு 465 466 இது மாதிரியான ஊழல் முறைகேடு தொடர்பான எந்த வழக்குமே அங்க பதிவு செய்யல. ஆக்சுவலா போனோம்னா ஐபிசி 120B 420 471 பிசி ஆக்ட், இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டம் இதெல்லாம் அவங்க மேல போட்டிருந்தாதான் அது வந்து சரியானதா இருந்திருக்கும். இதுக்கே முதல்வர் பதில் சொல்லணும். ஏன்னா முதல்வருக்கு கீழே காவல்துறை இருக்கு. அப்ப நீங்க மண்டல தலைவர்களை ரிசைன் பண்ண சொல்லிட்டீங்க, 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மேல விசாரணை மேற்கொள்றீங்க. அதெல்லாம் நடக்கும் போது இது மாதிரியான ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்றீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையில தமிழக அரசு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இது எவ்வளவு பெரிய கொடுமை. மக்களுடைய வரிங்க, அது மக்களுடைய வரியை நீங்க கணினியில திருத்தம் செய்து, அரசு கணினியில ஒரு திருத்தம் செய்து இது மாதிரியான ஒரு ஊழலை 200 கோடின்னு சொல்றாங்க. அது எவ்வளவுன்னு தெரியல. சரி, அது மட்டும் இல்ல, அது இந்த மாநகராட்சியில மட்டும்தான் நடந்திருக்கா இல்ல மற்ற 9 மாநகராட்சியில் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கிளப்புகிறது. இது எல்லாமே மக்கள் வயிற்றெரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மாநகராட்சியில அரசுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை தன்னுடைய சொந்த பணமாக நீங்க பயன்படுத்திருக்கீங்க. 200 கோடி ரூபாயை உங்களோட சொந்த பணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப மாநகராட்சி வளர்ச்சி என்ன ஆகும்? அவர்களுக்கு நலத்திட்டங்கள் ஒரு திட்டங்களுக்கு பெற வேண்டிய பணம்லாம் என்ன ஆகும்? நீங்க பணம் இல்லைங்கிறீங்க. இப்ப இது யாரை நேரடியா பாதிக்குது? ஒவ்வொரு தனி மனிதரையும் பாதிக்குது. இதைத்தானே நம்ம எடுத்து செல்லணும். மதுரையோட மக்கள் கொந்தளிக்கணும். இத பல ஊடகங்கள்ல விரிவாக இந்த செய்தியெல்லாம் ஒளிபரப்ப விடாம, இந்த செய்தியை கொண்டு சேர்க்காம அதை தடுக்கிற முயற்சியில திமுக இறங்கி இதை இன்றைக்கு நாம விவாதிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் இது குறித்து விரிவாக விவாதிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த விவரங்களை எனக்கு சொன்னது மதுரையில் உள்ள பாமர மக்களிடம் இருந்து கூட இந்த விவரத்தை வாங்க முடியுதுங்கிறத நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். மக்களுக்கு எல்லாமே தெரியுது. நான் சொன்ன தகவல் நான் எதுலையும் படிக்கல. நான் தொலைபேசி மூலமாக மதுரைக்கு போன் செய்து அங்க கேட்கும் போது மண்டலம் 1 2 3 4 5 இருக்கு, இதுல 1ல எப்படி நடந்திருக்குன்னு தெரியாது, ஆனா 2 3 4 5ல கடுமையான ஒரு ஊழல் நடந்திருக்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற விவரங்களை தெள்ள தெளிவா சொல்றாங்க. நீங்க சட்டவிரோதமாக இந்த அளவுக்கு ஒரு முதல்வருக்கு கீழே உள்ள ஒரு துறை நடந்துகிட்டு இருக்குங்கிறதை நம்ம பார்க்கணும். நீங்க ஒண்ணே இந்த மண்டல தலைவரை ரிசைன் பண்ண சொன்னீங்க, கட்சி நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா? கட்சியில் இருந்தவர்களை ராஜினாமா செஞ்சீங்களா? ஆனா அதான் நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே, அதுவே உங்களுக்கு பத்தாதானே கேக்குறாங்க. அரெஸ்ட் பண்ணியாச்சு, வேற என்ன வேணும்? எந்த வழக்கு வேணாலும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அவர்களுடைய பார்வையில தான் மற்ற பிற வழக்குகள் பொய்யான விஷயத்தை எல்லாம் சொல்லி இதை மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில எவ்வளவு மோசமான ஊழல் நடக்குது அப்படிங்கிறது இன்னும் 2-3 மாதத்துல இன்னும் தெளிவாக அரங்கேறுங்கிறத நான் இந்த அரங்கத்துல இப்ப பதிவு பண்றேன். இதெல்லாம் சாதாரணமான ஒன்றாக தெரியும். 200 கோடி எல்லாம் சாதாரணமான ஒன்று. இதோட பெருசெல்லாம் இருக்கா? ட்ரெய்லர் தான்ங்கறீங்களா? அதெல்லாம் இது ஒரு சாதாரணமான ஒன்று தான். இன்னும் உதாரணமான, ஏன்னா விஞ்ஞான ஊழல் செய்யறதுல திமுகவை தட்டிக்கவே முடியாது. இதுவும் ஒரு விஞ்ஞான ஊழல் அப்படிங்கறதன் அடிப்படையில தொடங்கப்பட்டதுதான். இது என்ன, இந்த மாதிரியான ஊழலை, இந்த மாதிரியான முறைகேடுகளை எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படிங்கறதாலதான் அதிமுகவினுடைய இந்த பொதுக்கூட்டத்துக்கும் சுற்றுப்பயணத்துக்கும் அவர் வந்து பிரச்சனை கொடுக்கிறாருன்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறாரா? அதுக்கு என்ன ரீசன்? ஏன் எதிர்கட்சி தானே, ஜனநாயகம் தானே, பேசிட்டு போறாங்க. நீங்க ஆதாரத்தோட விளக்க வேண்டியதானே. எதுக்கு இவங்களுக்கு தடை பண்ணணும்? அவங்க இவ்வளவு தடங்கல்களை கொடுக்கணும், என்ன ரீசன்? இல்ல, அத எதிர்கட்சி தலைவர் மிக திறமையாக அந்த சொன்னாரு. அதாவது எங்களுடைய ஆட்சியில ஜனநாயகம் இருந்தது, ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், எது வேணாலும் நீங்க பண்ணுங்கன்னு மக்களுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்து அதை நாங்க எதிர்கொள்ள துணிச்சலா இருந்தோம். உங்களுக்கு தெம்பு திராணி இல்ல,
எதை பற்றியும் யாருமே எடுத்து பேசிடக்கூடாது அப்படிங்கிற இடத்தை நீங்க வந்து ரொம்பவே அங்க என்ன வந்து இடையூறு ஏற்படுத்தலாம், எப்படி அவங்க பேசுறது தடுக்கலாம், எப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடக்காம பார்த்துக்கலாம், எப்படி ஆர்ப்பாட்டம் நடக்காம பார்த்துக்கலாம். ஈவன் தான் நானே என்னுடைய கட்சி சார்பாக சென்னை மத்தியில் ஒரு பொதுக்கூட்டம் போடுவோன்னு அனுமதி கேட்டு கலைச்சு போயிட்டோம். அனுமதியை கொடுக்க மறுக்கிறாங்க. அப்ப எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்வது 100% உண்மை. இவர்களை பற்றி யாரும் பேசிடக்கூடாது, இவர்களை பற்றிய விவரம்லாம் வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுல திமுக மிக கவனமாக காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க விளம்பரங்களை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இங்க நடக்கக்கூடிய அநியாயங்களையும் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அக்கிரமத்தையும் மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பதற்கு யார் வந்தாலும் அவங்களை தடுக்கணும், இடையூறு கொடுக்கணும் அப்படிங்கறதுலதான் முழு மூச்சா செயல்பட்டு. இப்ப மதுரையில மாநகராட்சியில் இவ்வளவு பிரச்சனைகள் மக்களுக்கே தெரியுது அப்படிங்கிறவங்கள சொன்னீங்க. ஆனா தமிழகம் முழுக்க பத்திரப்பதிவு துறையில அமைச்சர் மூர்த்தியினுடைய இந்த செயல்பாடாகட்டும், இல்ல தமிழக அரசு இந்த பத்திரப்பதிவு துறையில இருக்கக்கூடிய அந்த வரிகளை உயர்த்தினதுல இருந்து இந்த 10% லஞ்சம் கொடுங்கன்னு கேட்கறதுல இருந்து இதெல்லாம் மக்கள் கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கனெக்டடா இந்த இஷ்யூஸ் எல்லாம் தெரியுது இல்லையா? இவங்கெல்லாம் எப்படி இந்த திமுகவை பார்ப்பாங்க? திமுக மீதான இமேஜ் மக்களுக்கு என்ன ஆகும் இந்த பத்திரப்பதிவு துறையுடைய பேஸ்ல? நிச்சயமாக, அதாவது அமைச்சர் மூர்த்தி அவர்கள் 10% கமிஷன் கேட்கிறாங்க அப்படிங்கிறதே மிக கொடுமையான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஈவன் தோ மக்களே சொல்றாங்க பொதுக்குழு இது வரைக்கும் சென்னையில தான் நடந்திருக்கு, மதுரையில ஒரு பொதுக்குழுவை வச்சு இவ்வளவு தடபடலாம் நடத்திருக்காருன்னா நீங்க பாத்துங்க மேடம். இது மக்களிடமிருந்து வந்த குரல். இது அப்ப அவ்வளவு அளவுக்கு அவங்க இந்த துறை வாரியாக இந்த பத்திரப்பதிவு துறை மூலமாக எந்த அளவுக்கு ஊழல்ல அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கங்கறத அதை வெளிக்காட்டுறதுக்கு தான். எல்லாமே பெருசா தான் செய்வாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுதான் எல்லாமே பெருசா தான் செய்வாங்க. அப்ப ஊழலையும் பெரிய அளவுல செஞ்சிருக்காங்க. பொதுக்குழுவை கூட நீங்க மதுரையில வைங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு அவருடைய கட்சிக்குள்ள அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சனா இருக்கிறார். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு காரணம் அவர் மட்டும் சம்பாதிக்காம அவர் கட்சி மேலிடம் வரைக்கும் சம்பாதிச்சு அவர் கொடுக்கிறாருன்னு தான் அதற்கு நான் பொருளா எடுத்துக்கிறேன். அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய மூத்த பிள்ளை மாதிரியா? எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல 10 ரூபாய் பாலாஜி நம்ம எல்லாருமே சொல்றோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இந்த 10% மிஸ்டர் மூர்த்தி அவர்களுமே இவர் மிக பெரும்பான்மையான தொகையை கட்சியோட தலைமைக்கு ஒப்படைச்சு தலைமையோட ரொம்ப இன்வால்வ்மெண்டோட அவரெல்லாம் எப்படி இருந்தாருங்கிறதையும் சொல்றாங்க, எப்படி இன்னைக்கு இருக்காருங்கிறதையும் சொல்றாங்க. இந்த 3 வருஷத்துல அவருடைய மாற்றங்கள் எல்லாமே புட்டு புட்டு மதுரை மக்கள் வைக்கிறாங்க. நீங்க மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவப்பெயரை வாங்கிட்டீங்க. நீங்க கேட்டது அதுதான். திமுகவோட இமேஜ் அப்படிங்கிறது முற்றிலுமாக ஸ்பாயில் ஆயிட்டு. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு இதை விட மோசமாக மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா எல்லா மக்களும் இன்னைக்கு சிந்திக்க தொடங்கிட்டாங்க. இது மக்கள் கருத்தாக தான் நான் பதிவு செய்யறேன். இது 100% உண்மை. இவர்களுடைய ஒவ்வொரு செயலிலுமே மக்கள் நலன் சார்ந்த எந்த சிந்தனையுமே இல்லாம தன் நலன் சார்ந்த தன் குடும்ப நலன் சார்ந்த இவங்க எப்போதுமே திமுக ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திமுக குடும்பத்திற்காக அந்த குடும்பத்திற்கான நலத்திட்டங்கள் மட்டும்தான் இங்க நடந்துகிட்டு இருக்கே தவிர மக்கள் சார்ந்த சிந்தனை இன்னும் மக்கள் சொல்றாங்க இது மாதிரி எல்லாம் ஊழல் நடந்ததுன்னு தெரிஞ்சா உலக வங்கி எப்படி நம்ம மேம்பாட்டுக்கு கடன் கொடுப்பாங்க? இதுவரைக்கும் பேசுபொருளாக பேசப்படுது. தெரியுது மீடியாக்கள தெரியல கூட இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. மக்கள் சொல்றாங்க உலக வங்கி கடன் கொடுக்காது, இந்த ஸ்கேம் இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குதுன்னா இன்னைக்கு வந்து ஊரக வளர்ச்சிக்கு உலக வங்கி கடன் கொடுக்கறதா திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இடத்துல இது மாதிரியான விஷயம்லாம் நடக்கும்போது நாளைக்கு மக்கள் அவதிப்பட போறாங்க, இவர்களுடைய சுயநலத்தினால நாங்கெல்லாம் பாதிக்கப்பட போறோங்கிறத மதுரை மக்கள் தெளிவாக சொல்றாங்க. புரியுது. தொடர்ந்து மதுரையில நடக்கக்கூடிய இந்த ஊழல், மதுரையை சார்ந்த திமுகவினர் நடத்தக்கூடிய இந்த ஊழல் ஆவர்த்தனத்தை எல்லாம் எப்படி அதிமுக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். இறுதி கருத்து சுருக்கமா. அதாவது இந்த அமலாக்கத்துறையோட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுற அளவுக்கான குற்றங்களை செய்திருக்கிறார்கள் மாநகராட்சியில. ஆனா அதற்கான செக்ஷன் சப்போர்ட் வழக்குகளை போட்டு நீங்க பதிவு செய்யாம இது மாதிரி ஒரு பதிவு நடந்திருக்கிறதே மிக மோசமான சூழ்நிலை. இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் வலியுறுத்துவாங்க, மக்களும் வலியுறுத்தணும். எல்லாருமே சேர்ந்து இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். இந்த இடத்துல மக்களாட்சி அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சளவில் இல்லாமல் செயலளவில் இருக்கணும்னா உண்மையாகவே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இந்த விஷயம் மாறணும். நம்ம மண்டல தலைவர்னு சொல்றவங்க ஒரு கவுன்சிலரா இருக்கணுங்கிற அடிப்படை இருக்கு, அதை அண்ணன் அவர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் வேணும்ல. அதனால மண்டல தலைவர் வந்து ராஜினாமா செய்தாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க பதவியில இருக்காங்க அப்படிங்கிறதையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்காங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். மக்களுடைய வயிற்றறிச்சலை வாங்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய ஊழலை அரங்கேற்றி இருக்காங்கன்னா அங்க மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க, நிச்சயமா அங்க கண்ணகி வந்து நீதி கேட்ட இடம். இது மாதிரியான சிறப்பெல்லாம் வாய்ந்த ஒரு மதுரையில இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக யாரும் தப்பிக்க முடியாது.
திமுகவிற்கு சரியான பாடத்தை அங்க மக்கள் கற்பிப்பாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். அடுத்த ஆண்டுல என்ன நீதி வழங்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போமே.